என்று அவரை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். என் இயேசு மிகவும் நல்லவர் என்று சொல்லுங்கள். என் இயேசு மிகவும் நல்லவர். இந்த காலை வேளையில் நீங்கள் இந்த இடத்திலே ஒரு மனமாய் வந்திருப்பதற்கு காரணம் தேவனை நோக்கி பார்ப்பதற்காக, அவர் சொல்கிற ஒவ்வொரு வசனத்தின்படி வாழ்வதற்காக, அவருக்காகவே சேவை செய்வதற்காக கர்த்தர் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எப்பொழுதுமே கர்த்தர் சொல்லுவார், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் நேற்று பிரியமாயிருந்ததா? நீங்கள் செய்த செயல் கர்த்தருக்கு பிரியமாக இருந்திருக்குமா? அதுக்கப்புறம் நான் செய்கிற செயல்கள் ஒவ்வொன்றிலும் தேவன் மகிமைப்பட்டாரா? இப்படி தான் மோசே ஒவ்வொரு நாளும் தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டார். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. சங்கீதம் 90:17 வசனத்தை இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. இந்த நாளிலே நாம் கிறிஸ்துவுக்காக மாறாவிட்டால் அவர் நம்மில் பிரியமாயிருக்கிறது கூடாத காரியம். நீங்கள் அவரை பிரியப்படுத்த தீர்மானிக்கும் போது அவருடைய பிரியம் உங்கள் மேல் இறங்கும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஆனால் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கவில்லை. ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம், ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமாயிருப்பதற்கு, கீழ்ப்படிந்திருப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து கொள்ள வேண்டும். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே உமது சித்தம் செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமது நாம மகிமைக்காய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களோடு கூட பேசும். உமது சத்தியத்தை எங்களுக்கு தெரிய பண்ணும். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இரும். நீர் ஆசீர்வதியும். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. நன்றி நன்றி இயேசையா, நன்றி நன்றி. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றே, காயமெல்லாம் ஆற்றுகிறே. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றே, காயமெல்லாம் ஆற்றுகிறே. நன்றி நன்றி உமக்கு நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. அழைத்தீரே
இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவ சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானே தேவே. ஆண்டவ சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானே தேவே. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதினார். அல்லேலூயா. அலைகள் படகின்மேல் மோதிய ஆழ்த்தினாலும் அலைகள் படகின்மேல் மோதிய ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். ஆடல் நீக்கியவர் அமைதி படுத்தினார். ஆடல் நீக்கியவர் அமைதி படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால். மிபலக சதனமல கரப ருமரகதன் மனுமல சதனமலப ருபதனமல சதனம ரபதனம மகுரக சதனம ரிபதனம லபுதரப மகுரக சதனமபா ரிஹர சதினமலகோ ரபிலா சதனமோ. நன்றி 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 அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி. ருமலகதனமல சதனமா எல்லாரும் கேளுங்க. மலுகர சதனம லகுதரபா ஓ ரபதனம ரிபதனம உமக்கு நன்றி அப்பா, நன்றி. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அணைந்து கொள்ளுமே. ரபதனமல கரபா சதனமல கரதரபா மபுர சதனம மபுதரபல சதரபோ ரதனமலகா ரதனமா. ஆட்கொள்ளுங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை ஆசீர்வாதமாய் வையுங்கப்பா. உமது கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. ரபிலா சதனமலிபிதனோ ரதினமலகோ ரதனமல ரகிதனம சதனம ரபுதனமா. அப்பா இமல சதனை கலவா மகுர சத்தனைகளர ரகில சுகுதனமா மருஷதனமலிக. அப்பா ரிபல ஹதினமல சதனமா. அப்பா ருபல ஹதுரபா. எசப்பா ரிகதன் மனுகல் மருதனா சதனமா. எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா,
எங்களை வழி நடத்துங்கப்பா. உங்கள் சித்தமானது எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கட்டும் ஆண்டவரே. என் தகப்பனே, லிதனம லகுரா சதனமலகா, உம்மை விட்டு பின்வாங்கினவர்கள் எல்லாம் திரும்ப வரட்டு ராஜா. அப்பா, அந்த குடும்பங்களில் இருக்கிற கோப தாபங்கள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. குடி வெறிகள் விலகட்டு ராஜா. வியாதியின் படுக்கை திருப்பி போடப்படட்டும் அப்பா. அபல சதனமலபா. ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி உங்களை காத்துக்கொள்வாராக. அவர் நாமும் மகிமைப்படும். இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே, ஆமே. மிகவும் நல்லவர் நம் ஆண்டவர், மிகவும் இரக்கம் உள்ளவர். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற ஒவ்வொரு மகத்தான கிரியங்களும் ரொம்ப ஆச்சரியமானவைகளாயிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் மறவாத இயேசுவை நாம் நிச்சயமாய் மறவாமல் நாம் துதிக்க வேண்டும். இன்றைக்கு இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நான் தானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர் புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ரோமர் புத்தகம் 6வது வசனம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அனைவரும் வேதத்திற்கு முதலிடம் கொடுத்து அவரோடு கூட இணைந்து கொள்ளுவோம். தேவன் தாமே இன்றைக்கு மகிமைப்படுவாராக. நம்ம எல்லாரும் வாசிக்கலாமா? அந்த 10வது வசனத்தை வாசியுங்கள். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். வேதம் தெளிவாக சொல்கிறது. அவர் மரித்தது எதற்காக? இயேசு மரித்தது எதற்காக? இயேசு கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும்? தெய்வகுமாரன் ஏன் மரிக்க வேண்டும்? சகல அற்புதங்களையும் செய்கிறவர் ஏன் மரிக்க வேண்டும்? அவர் மரிக்காமல் இருக்கலாமே என்று நீங்கள் யோசிக்கலாம். அவர் மரித்திருக்கவே வேண்டாமே? அவர் மிகவும் தன்னை உயர்ந்த இடத்தில் சிங்காசனத்திலிருந்து வீற்றிருந்தவர் நம் அருகில் வந்திருக்கிறார் அல்லவா? அவர் இந்த உலகம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது, பரலோகம் பரிசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் வாழ்ந்த பகுதி பரிசுத்தமாயிருந்தது. அவரோடு கூட இருந்தவர்கள் பரிசுத்தமாயிருக்கிறார்கள். அவர் பரிசுத்திற்கு பிள்ளையாய் பிறந்திருக்கிறார். அன்பின் தெய்வச்சனமே, இந்த இடத்துல அவருக்கு பூமிக்கு வந்தபோது அந்த பரிசுத்தத்தை பார்க்க முடியவில்லை. பரிசுத்தத்தை அவரால் கண்கூட பார்க்க முடியவில்லை. எல்லாரும் பாவிகளாய் இருந்தார்கள், அக்கிரமம் செய்து கொண்டிருந்தார்கள், அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாததை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். ஆகவே அவர் எத்தனை போதனை செய்தும் எத்தனை காரியங்களை தலையிட்டு செய்தும் அவரால் ஜனங்களை தன்னுடைய பாதைக்குள்ளாக முழுமையாய் திருப்ப முடியவில்லை. அன்பின் தெய்வச்சனமே, ஆகவே அவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நான் மரித்து என் இரத்தத்தை சிந்தி இவர்களை கழுவி இவர்களை மீட்டு இவர்களை சுத்திகரித்து தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன் என்ற வைராக்கியத்தோடு கூட தான் அவர் தன்னை நமக்காக அர்ப்பணித்தார். தெய்வ சித்தம் செய்ய ஒப்பு கொடுத்தார். தன் ஜீவனை கொடுத்தார். பணயம் வைத்து ஓடினார். எல்லாம் பாடுகள் தான், எல்லாம் பிரச்சனைகள் தான். இங்கே நினைக்கிற மாதிரி அவர் நம்ம நல்ல வாழ்க்கை வாழவில்லை இந்த பூலோகத்திலே. அதனால அவர் சொல்றாரு, பாவம் அகோரமாய் மாறினது. ஊழியத்தில் பாவம் இருந்துச்சு, வாழ்க்கையில் பாவம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மற்ற மனுஷர்களுக்குள்ள பழகுவதில் பாவம், பேசுவதில் பாவம், செய்கையில் நடத்தையில் பாவம் இருந்தது. இந்த பாவத்தின் கூறுகளை அழிக்க வேண்டுமே ஆனால் நான் மரிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய எதிர்பார்ப்பு இந்த பாவத்தின் கூறிகள் வேரோடு அழிக்கப்பட்டு விட வேண்டும். ஏன் ஜனங்கள் பாவம் இல்லாதவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். ஆகவேதான் அவர் நமக்காக நாம் செய்த பாவங்களுக்காக மரித்தார். அவர் ஒவ்வொன்றும் செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் அவர் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளணும். அப்பொழுது
உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் வரும். நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வந்திருக்கிறேன், பிதாவின் சித்தம் செய்ய வந்திருக்கிறேன். நான் அவர் என்ன சொன்னாரோ அதை செய்துட்டு தான் இந்த பூலகத்தை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அவர் தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்திருந்தபடினால், ஒரு பாவத்திற்காக மரித்தவர் அவர் தேவனுக்கென்று உயிர் தெழுகிறார். அவர் பிழைக்கிறார். அவர் பிழைத்து உயிரோடு இருக்கிறார். அவர் தேவனுக்கென்றே வாழ்கிறார். அன்பானவர்களே, இந்த அவர் உயிரோடு வந்தது இந்த யாரோ ஒருத்தருக்காக அல்ல, எல்லாருக்காகவும். அவர் எல்லாரும் தன்னோடு கூட பேசணும், தன்னோடு கூட உறவாடணும், தன்னோடு கூட இருக்கணும், அவங்க உள்ளத்துக்குள்ளே தன்னை வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த உள்ளத்துக்குள்ளே பாவம் வரக்கூடாது, சத்துரு உட்புகுதல் இருக்கக்கூடாது. இப்படிலாம் அவர் நம்முடைய லைஃப்பில் இருந்த எல்லாவற்றையும் அழித்து அவர் நமக்குள்ளாக வந்து நம்மளை பலப்படுத்தும்படியாய் அவர் பிழைத்திருக்கிறார். யாருக்காக? தேவனுக்காக. அவர் திட்டம் செய்வதற்காக, அவர் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதாக. நான் சொல்கிறேன், இன்றைக்கு இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அவதூறான வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்காக தான். அதனால தான் பாருங்கள், அந்த வாழ்க்கையில் அவர் என்ன செய்தார் என்றால், நம்முடைய சகல பாவமுள்ள பழைய மனுஷன் கிறிஸ்துவுடனே சிலுவிலே அறையப்பட்டான் என்பதை அடிக்கடி நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். நான் முந்தி செஞ்ச பாவம் சிலுவில் அறையப்பட்டுச்சு, நான் அரைஞ்சிருக்கேன். நான் இப்போது திடீர்னு வருகிற பாவங்களை சிலுவையில் அப்பப்போ நான் மறித்து கொண்டு இருக்கிறேன், அரைந்து கொண்டு இருக்கிறேன். அப்போது நம்ம பாவத்திற்கு ஒரு தரம் மறித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கையில் வைத்திருந்தோன்னா, நம்ம வாழ்க்கைக்குள்ளே அவருக்கு இடம் கொடுத்திருந்தோன்னா, நம்ம தேவனுக்காக பிழைக்க முடியும், தேவனுக்காக வாழ முடியும். நீங்கள் சொல்கிறீங்க என்னால் வாழ முடியலை அப்படிங்கிறீங்க. நீங்கள் பாவத்துக்காக வாழ்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் பாவம் இருக்கா? அதனால தான் தேவனுக்காக வாழ முடியவில்லை. போய் முழங்கால் படியிட்டு கல்வாரி இயேசுவை நோக்கி பார்த்து உங்கள் பாவத்தை எல்லாம் அறிக்கையிடுங்க. சொல்லி சொல்லி ஆண்டவர்கிட்ட என்னை மன்னிச்சிரும், என் பாவம் என்னை விட்டு போகட்டும், நான் பாவத்தினால தண்டிக்கப்படக்கூடாது, இனிமேல் நீங்கள் எனக்காக மறிச்சிருக்கிறீங்க, நான் உங்களுக்காக வாழ விரும்புகிறேன் அப்படிலாம் நீங்கள் பேசணும். பேசுவீங்களா? அவரோடு கூட பேசுவீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் அவரோடு பேசணும். அப்போ தான் அந்த மரணம் உங்களை விட்டு போகும், அந்த சாபம் உங்களை விட்டு போகும், அந்த அசுத்த வல்லமை உங்களை விட்டு போகும். நீங்கள் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். 11வது வசனம், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்முடைய கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த தகுதி நிலையை உணர்ந்து பார்க்கணும். நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம அதை அப்ளை பண்ணுறோமா அப்படி பார்க்கணும். பாவத்துக்கு மரித்தவங்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஜீவனுக்குள்ள பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ண வேண்டும். நீர் மகிமைப்படணும், ஆண்டவர் மகிமைப்படணும், ஆண்டோடைய வல்லமை மகிமைப்படணும். நம்மை குறித்து தேவன் கூறுவது உண்மை என்று ஏற்றுக்கொண்டவர்களாக உண்மையின் வெளிச்சத்தில் போகணும். நம்ம செய்கிறதெல்லாம் தப்புங்கிறத அறிந்து ஆவியானவர் உணர்த்துறாரா? ஆமாம் நான் அப்படி தான் இருக்கிறேன், ஆமாம் நான் பரிசுத்தமாக இல்லை, ஆமாம் என் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் வெளியே சொல்ல முடியாது இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்கள் காரியங்களை இத்தனை வருஷம் செய்ததை அவர் அப்படியும் உங்களை காத்தாரே, அப்படியும் உங்கள் தன் கரத்தில் உங்களை ஏந்திருக்கிறாரு, அவர் சிறகுகள்னால உன்னை மூடி இருக்கிறாரு. அது கிருபை தானே. அதனால எப்பவுமே வருடங்கள் காலங்களாய் வழுவாமல் காத்தீரையா ருமலக சதனமா
ரிமலா ஷதனாமா. என் எதிர்காலம் உங்கள் கையிலப்பா. என் எதிர்காலம் உங்கள் கையிலப்பா. என் எதிர்காலம் உங்கள் கையிலப்பா சொல்லுங்க. ரமலக சதனமா ருமரக ஷதரபா. உங்களுடைய எதிர்காலம் அவர் கையில் கட்டாயம் இருக்கணும். அவர் நாமத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். நான் பிழைத்திருக்கிறது உமக்காக, தேவனுக்காக அப்படின்னு சொல்லணும். நான் உயிரோடு இருக்கணும்னு தீர்மானம் பண்ணி என் பாவத்தெல்லாம் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்தேன். அது உமக்காக, உங்கள் நாம மகிமைக்காக, வேறு எதற்காகவும் இல்லை. நான் உங்களை வெளிப்படுத்துவதற்காக. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பிழைத்திருக்க பண்ணுங்கப்பா அப்படி சொல்வீங்க. பிழைத்திருக்க பண்ணுங்க. 12வது வசனம், ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பார்த்தீங்களா, அந்த சரீரம்தான் பாவம் செய்யும். இந்த சரீரம்தான் என்ன செய்யும்? அதாவது கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிற உங்களை இந்த சரீரம்தான் உங்களை பாவம் செய்ய வைக்கும். அப்படின்னா என்னங்க செய்யணும்? இந்த சரீரம் பாவம் செய்யுதுன்னா உங்கள் அவயங்களை, எத்தனை அவயம் இருக்குது? தலை, கண், மூக்கு, வாய், உதடு, நாவு, கழுத்து, இருதயம், கைகள், விரல்கள், கால்கள், உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள், இதெல்லாம் பாவம் செய். மனசு பாவம் செய். இதை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஐயா நீங்கள் தான், ஐயா எஸ் ஐயா நீங்கள் தான், உங்கள் கரத்தில் என்னை சரண்டர் பண்ணுறேன். அப்படி நீங்கள் சொல்லும்போது நான் சொல்கிறேன், நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். பிசாசு உங்களை தொட முடியாது. பிசாசு உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்கள் சரீரத்தில் பாவம் செய்கிற மாதிரி அவனுடைய கிரியை நடைபெறாது. மருதனா ஷிதனா மல்லக்கரபா ரீஹரா ஷதரபா பாபா. ஓ ரதனமா லக்கதனமா. ஒப்பு கொடுப்போமா? உங்கள் சரீரத்தின் அவயங்களை பாவம் செய்யாதபடி ஒப்பு கொடுங்க. பாவம் செய்யாதபடி. ஏன்னா பாவம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கிங்க, நீங்கள் தொலைஞ்சிங்க. சாவுக்கு எதுவான சாபங்கள் வந்து சேர்ந்துடும். உங்களால் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்க முடியாது. ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டால் ஒழிய உங்களால் நிலைத்து நிற்கவே முடியாது. பாவத்திற்கு ஒத்து போகக்கூடாது. ஆண்டவராகிய காண்பிக்கிற பரிசுத்த லைஃபுக்கு ஒத்து கொடுக்கணும். தேங்க்யூ. ரீபாலகா சத்துராபா கபா ரபு கபா ஷகா தூதரபா ரீபா துரபா கபா ஷகா தூரபா ரபு கரபா ஷகு தரபா கபா. ஆண்டவரே, இதை கேட்கிறவர்கள் எல்லாரும் இன்னைக்கு விடுதலை ஆகணுமே. ரீமா ரத்தனா கலுஷதனமா. எனக்கு ஒரு பாரம் வந்திருக்குது. எப்படின்னா, பாவத்தோடு வாழ்ந்துட்டு இந்த பைபிள் ஸ்டடி நடத்தணும்னா, பாவத்தோடு இருந்துட்டு இதை கேட்க கேட்க திருந்தாமல் இருந்தோன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் சொல்லுவீங்களா? என் பாவத்தை அறிக்கை செய்கிறேன், அதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், நான் உங்களுடைய பிள்ளை, என்னை சுத்திகரியும், என்னை விடுதலையாக்கும். கல்வாரி அன்பை கண்டிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. மிராதனரான ரூதனரான ரிபதான ராதனமா. அவருடைய கல்வாரியை பார்த்து அழாத ஆளே இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் அவ்வளவாக நமக்காக பாடுபட்டிருக்கிறார். உனக்குள் அவர் இருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுத்து விட்டு உன் லைஃப்குள்ள அவர் வந்திருக்கிறார்.
நீங்கள் சொல்லணும், எனக்கு நீங்கள் போதும், நீங்கள் மட்டும் என் கூட இருந்தால் போதும்னு சொல்லணும். அப்படி நீங்கள் வாழணும். அதற்காக தான் கர்த்தர் பாவத்துக்கு மறிச்சிரு, பாவத்தில் போய் வாழாத, நீதிக்கு பிழைத்திரு, நான் உயிரோடு எழும்பிட்டேன், நீ ஜாக்கிரதையாக வாழு. அந்த 13வது வசனத்தை பாருங்க. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். பார்த்தீங்களா, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஒப்பு கொடுங்க, அவயங்களை ஒப்பு கொடுங்க, அவயங்களை ஒப்பு கொடுத்துருங்க. ஒவ்வொன்றாய் பெயர் சொல்லி ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது தான் அந்த அவயங்கள் பரிசுத்தமாக்கப்படும். அந்த அவயங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டால் தான் பாவங்கள் விலகும். நம்முடைய அவயங்களை தேவன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். நீங்க ஒப்பு கொடுக்கும்போது தேவனுடைய கண்ட்ரோல்குள்ள வரும். அப்படி வரும்போது மரணம் உங்களை தொட முடியாது, ஜீவன் உங்களுக்குள்ள வரும். ஜீவன் பெற்றவர்களாய் நீங்கள் எழும்புவீர்கள். நீங்க வசனத்தில் நிலைத்திருப்பீர்கள். உங்களுக்கு ஆவியானவர் துணை கொள்வார். அந்த 14வது வசனம், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள் படினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதாவது நியாயப்பிரமாணத்தை புத்தகத்துக்கு கீழ்ப்படிய முடியல அப்படின்னு சொல்லி நம்முடைய பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்த உடனே நீங்கள் கிருபைக்கு உட்பட்டவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாய் அல்ல, கிருபைக்கு உட்பட்டவர்களாய் மாறுகிறீர்கள். அன்பானவர்களே, நீங்க மாறியே ஆகணும். இன்னைக்கு நீங்க மாறினாதான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருக்கிறோம், பாவம் செய்வான். ஆனா கிருபையினால மூடப்பட்டவனுக்கு அவன் ஒரு தடவை செஞ்சாலும் மற்ற தடவை ரியலைஸ் ஆகி கர்த்தருடைய கிருபை அவனை காப்பாற்றும். கிருபைக்கு உட்பட்டிருக்கிறவனை பாவம் மேற்கொள்ளாது. விசுவாசி பாவத்திற்கு மறிச்சிட்டான். நம்ம பாவத்துக்கு மறித்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கை தூய்மையா இருந்ததுன்னா அந்த வல்லமை ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இழுத்து கொள்ளும். அன்பானவர்களே, அந்த ரட்சிப்பின் அன்பின் நிமித்தமாய் அவன் பரிசுத்தமாய் வாழ அவனை தூண்டும். நம்மளை அடக்குமுறை விடுதலை செய்வதிலே, தெய்வீகத்தில் வளர்வதில், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாலே எல்லாமே சரியாகிடும். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். 15வது வசனம் வாசிக்கலாம். இனி இதனால் என்ன, நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா அப்படி கேட்குறாரு. கூடாதே. அதாவது கிருபைக்குள்ளே வந்துட்டேன், கிருபைக்கு பயந்து வாழ்கிறேன், பாவம் செய்வதற்கு சுதந்திரம் இருக்குது. ஆனால் அதை யாரும் செய்யின்னு சொல்ல மாட்டாங்க, யாரும் வற்புறுத்த மாட்டாங்க. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நீ உறுதியாய் நில், நீ உறுதியாய் நில். நீ பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்து விடுதலை ஆக்கப்பட்டு வந்துட்டாய். உன்னை கட்டுப்பாடு அற்றவனாய் இருக்கிறாய். கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்வதற்காக அல்ல, அவருக்கு ஊழியம் செய்வதற்காக. நம் ஊழியம் நமது விடுதலை பெற்றிருக்கலாம். இது கிருபை என்பது பொருள். அந்த விடுதலை பெற்று நீ வருகிறாய, தொடர்ந்து பாவம் செய்யலாமா அப்படின்னு கேட்காத. பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்தால் உனக்கு மரணம் திரும்பி நீ வெளியே வர முடியாது. ஆகவேதான் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு பிழைத்தரு. அல்லேலூயா. ரீமரா சதுனாமா மகுரா ஷதரபா.
அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. உம்மாலின்றி முடியாது ரீதான ராதனமா. உம்மால் இன்னா ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் உம்மாலாகும். ருமரஷதனமா. அனுதினமும் உம்மில் நான் மகிழ்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அவரோடு கூட வாழணும்னா, அவரோடு கூட ஜீவிக்கணும்னா அவருடைய அனுக்கிரகம் நமக்கு வேணும். ஏன்னா அவர் தான் நமக்காக எல்லாமே செய்து முடிச்சிருக்கிறார். அவர் இல்லாம நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்க சொல்லணும், எனக்கு உங்களோட கூட வாழ்றதுதான் விருப்பம். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றேன், உங்க சித்தம் செய்வதுதான் என் விருப்பம். அப்படி சொல்லணும். அதுக்காக நான் வாழ்றேன், உங்களுக்காக நான் வாழ்றேன். உங்களை ரொம்ப நான் நேசிக்கிறேன்ப்பா. எனக்கு ஒரு ஆத்துமா பாரம் இருக்கப்பா. நான் விடுதலையாகி உங்களுக்காக சேவை செய்கிறது. அதுக்காக இனி உன்னத அபிஷேகத்துல நிரப்புங்கப்பா. அதனால உங்களை மாதிரியே என்னை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, அதுக்காக என்னையே நான் தந்துருந்தப்பா. நான் வாழ்ந்தாலும் உங்களுக்கு தான், மரித்தாலும் உங்களுக்கு தான். அப்படி நான் தீர்மானம் எடுத்திருக்கிறப்பா. தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு மேலும் இன்னைக்கு கிருபை இறங்கும். ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கிருபை இறங்கும். தேங்க்யூ ஜீசஸ். ஒப்பு கொடுங்க. நம்ம வாழ்க்கை மாறட்டும். நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ரூமாரா சீதா நம்ம லாக்குரா பூஷதரவா. நம்ம வாழ்க்கையில ஒரு ஜெயம் வரட்டும். ரீமாரா சது நம்ம லாக்கரவா. ரூமாரா சீதா நம்ம லவா. மருதன கலுஷத நம்ம லகுரா ஷதரவா. ஒவ்வொருவரையும் பாவத்துக்கு மரித்து தேவனுக்கு பிழைத்திருக்க பண்ணுங்கப்பா. பிழைத்திருங்க பண்ணுங்கப்பா. நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையாலே என்னை நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியாலே நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையாலே நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியாலே நிரப்பிடுங்க. என்னை நிரப்பிடுங்க. ஆவியாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க. என்னை நிரப்பிடுங்க. ஆவியாலே என்னை நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்கப்பா. உங்க வல்லமையாலே நிரப்பிடுங்கப்பா. உங்க அக்கினியாலே. அல்லேலூயா. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும். கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். சொல்லுங்க. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும். கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல நிரப்பிடுங்க. பவுலை போல என்னை பயன்படுத்துங்க. தேங்க்யூ லார்ட். ரிபதானாரா ரூதனமராதா ரீதனமாரா ரதுனமராதா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. ரபலா ஷதனா ரீதனா ரபிதனம லிபிஷதனமு ஏதனம லகு ஷதனமா மகுரா ஷதனமா மிபல ஷதனமா. உங்க அபிஷேக ஆவினால் எங்களை பிழைக்க பண்ணுங்கப்பா. பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குங்கப்பா. சரீரத்தில் எந்த பாவம் செய்யாதபடி இயேசுவே இயேசுவே. ரபலா ஷதனம நபிதனமா. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே உமக்கே சகலமும் நன்மை கேதுவாவதாக. ஆவியானவரே,
இந்த நாளில் எங்களை பரிசுத்தப்படுத்தி பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவுக்காய் ஜீவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பீராக. நாங்கள் எதிலும் அதிகமாய் நாட்டம் கொள்ளாதபடி உண்மையிலே நான் நாட்டம் கொள்ள உமது பாதத்தில் கிடக்க எங்களுக்கு அற்புதம் செய்வீராக. இயேசுவின் திருக்கரத்தில் எங்களை முற்றுமாய் கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.